திரு பி.ஏ. கிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். திரு பி.ஏ. கிருஷ்ணன், வணக்கம். 1965 அந்த ஹிந்தி ஆதிக்க மொழி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பிறகாக தமிழக அரசியல் சூழல் எவ்வாறாக மாறியது? இந்திய அரசியல்ல தமிழ்நாட்டுடைய அந்த தாக்கம், இந்த போராட்டத்துடைய தாக்கம் எவ்வாறா எதிரொலிச்சிச்சு? வணக்கங்க. நான் நேரடியாக இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கு பெற்றவன். பாளையங்கோட்டை புனித யோவான் கல்லூரியிலிருந்து ஒரு ஊர்வலம் எடுத்து சென்று திருநெல்வேலி நெல்லை சந்திப்பில் சந்திரவிலாஸ் முன்னால் காங்கிரஸ் கொடி ஒன்றை அதை சாய்த்து நானும் நண்பரும் சேர்ந்து சாய்த்து வீழ்த்தினோம். அது மறுநாளைக்கு இந்தியன் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேன் அந்த பத்திரிகையில் வந்தது. ஆனால் எனக்கு திராவிட அரசியல் பற்றியோ மற்ற எந்த அரசியலை பற்றியோ எனக்கு அவ்வளோ புரிதல் கிடையாது. அந்த காலகட்டத்தில் நான் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் ஈடுபட்டு என் நண்பர்கள் பலர் இருந்தார்கள். அவர்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு என்னை மிகவும் கடுமையாக சாடினார்கள். இது குறுங்குழு இனவாதத்திற்கு துணை போகக்கூடிய ஒரு செயல், அதை நீ எப்படி கையில் எடுத்துக்கொள்ளலாம்? அதாவது அன்றைய கம்யூனிஸ்டுகள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்திய துணைக்கண்டத்திற்கும் இந்தியனுடைய ஒருமைப்பாடுக்கும் இது போன்ற செயற்பாடுகள் ஊறு விளைவிக்கும், இது மக்களின் வர்க்க போராட்டத்தை திசை திருப்பக்கூடியது என்றுதான் அன்றைய கம்யூனிஸ்டுகள் நினைத்தார்கள். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். உங்களுடைய தொலைக்காட்சியில் தான் பார்த்தேன், இந்த போராட்டம் தமிழுக்கு ஆதரவானது, தமிழுக்கு என்று அதனுடைய கதாநாயகனே சொன்னார். ஆனால் இந்த போராட்டம் தமிழுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அன்றைய காங்கிரஸ் ஆட்சியில் தமிழ் மிகவும் நன்றாக கவனித்துக் கொள்ளப்பட்டிருக்கிறது என்று தான் நான் நினைக்கிறேன். தமிழ் வளர்ச்சி கழகம் இருந்தது, கலக்கலைஞர்கள் இருந்தன. அன்றைய போராட்டம் அது ஆங்கிலத்தை இந்தி வேண்டுமா ஆங்கிலம் வேண்டுமா என்பதை பற்றி தானே தவிர தமிழை பற்றி இல்லவே இல்லை. எனவே தமிழை இங்கே கொண்டு வரக்கூடாது, அது ஒன்று. இரண்டாவது, இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் என்பது திமுகவினுடைய ஆட்சி 1967ஆம் ஆண்டு வருவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. அதுதான் அந்த ஒரே காரணம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அன்று அரிசி விலை அதிகமாக இருந்தது, மற்ற பிரச்சனைகள் இருந்த, காங்கிரஸ் ஆட்சி மற்ற பிரச்சனைகள் இருந்தன. ஆனால் இது ஒரு முக்கியமான காரணம் என்பதை நாம் மறுக்க முடியாது. ஆனால் அந்த காலகட்டத்தில் திமுகவினுடைய அண்ணாதுரை அவர்களே மாணவர்களிடம் நீங்கள் வன்முறையில் ஈடுபடக்கூடாது என்று சொன்னார். இந்த போராட்டங்கள் முடிந்த பெரியாரினுடைய நிலைப்பாடு எல்லாருக்கும் தெரியும். பெரியார் என்ன நிலைப்பாடு எடுத்தார் என்பது. பெரியார் இவர்கள் காலிகள், இவர்கள் சுட்டுத் தள்ளப்பட வேண்டும் என்று சொன்னார். விடுதலையில் இந்த பொள்ளாச்சி சம்பவத்தை பற்றி விடுதலையில் குறிப்பிடும் போது பெரியார் காலிகள் காலிகள் சுடப்பட்டார்கள் என்றுதான் சொன்னார். அப்படி இருந்தாலும் 1967இல் திமுக வெற்றி பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோலாக இருந்தது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடந்த சமயத்தில் இந்தியா ஒரு 18 வருஷம் தான் இந்தியா சுதந்திரம் அடைந்து 18 ஆண்டுகள் தான் ஆகியிருந்தன. நமக்கு நம்முடைய ஆட்சி முறையை பற்றி நமக்கு அவ்வளவு புரிதல் இருந்திருந்தது என்று சொல்ல முடியாது. அப்பொழுது அதுக்கு முன்னால் தான் மொழிவாரி மாநிலங்கள் வந்தன, 55 மொழிவாரி மாநிலங்கள் வந்தன. பல பிரச்சனைகள் நாடு பூரா இருந்தன. அதனால் மத்திய அரசுக்குமே தமிழகமோ அல்லது மற்ற அதாவது தெற்கில் இருக்கக்கூடிய தெற்கில் மாநிலங்கள் இதை எவ்வாறு எதிர்கொள்ள போகின்றன என்ற ஒரு புரிதல் இல்லாமல் தான் இருந்தார்கள். இருந்தாலும் சிலர் தடித்தனமாக நடந்து கொண்டார்கள் என்பது உண்மை. அண்ணாதுரை சொன்னார், சம்பத் சொன்னார். காங்கிரஸிலே 2 மந்திரிகள் பதவி விட்டு விலகி வந்தார்கள். 65இல் சுப்பிரமணியம் அழகேசன் நினைக்கிறேன், 2 பேர் வெளியில் வந்தாங்க. அப்படி இருக்க அந்த டயத்தில் இந்த போராட்டம் நடந்தது ஒரு சேஃப்டி வால் வெடிக்கிற மாதிரி தான் சொல்லணும். அந்த சேஃப்டி வால் வெடித்த பிறகுதான் மத்திய அரசுக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டது. தென் மாநிலங்களை நாம் கிள்ளுக்கீரையாக நினைக்கக்கூடாது, இந்தியை அவர்கள் மீது வலுக்கட்டாயமாக திணித்தால் இந்தியாவினுடைய ஒருமைப்பாடுக்கு மிகப்பெரிய ஊறு நிகழும் என்ற அந்த ஒரு புரிதல் மத்திய அரசுக்கு ஏற்பட்டது இந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தினால்தான். அதனால் இது இந்திய வரலாற்றில் இது ஒரு மிக மிக ஒரு முக்கியமான பங்கை பெறும் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் கிடையாது.
இதுல ஆங்கிலம் அப்படின்னு வரும்போது ஆங்கிலம் இணைப்பு மொழியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்பட்டது இல்லையா? அந்த ஒரு முடிவும் முன்வைக்கப்பட்டது. அதோடைய பின்னணி என்ன? அது ஏன் வந்தது? அதாவது ஆங்கிலம் இணைப்பு மொழியா இருக்க வேண்டும் என்பது நமது அரசியல் சட்டம் விவாதம் நடத்த அந்த காலகட்டத்திலிருந்து பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் நமது தேசிய விடுதலை போராட்டம் நடத்தும் போது நமது எதிரி ஆங்கிலேயர்களாக இருப்பதனால் ஆங்கிலம் வரக்கூடாது, இந்திய மொழிகளில் ஏதாவது ஒன்றுதான் வர வேண்டும் என்று பலர் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். இந்திய தலைவர்களில் யாருமே ஆங்கிலம் வர வேண்டும் என்று மிகச்சிலரை தவிர, பின்னால் ராஜாஜி சொன்னார், மிகச்சிலரை தவிர வேறு ஒருத்தரும் ஆங்கிலம் வர வேண்டும் என்று சொல்லவில்லை. அதற்கு காரணம் நம்முடைய எதிரி அந்த காலகட்டத்தில் நமது எதிரி ஆங்கிலேயர்கள் இருந்தார்கள். அதனால் அந்த மொழியை நாம் எப்படி கொண்டு வருவது என்ற அந்த ஒரு எண்ணத்தில் அவர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் சுதந்திரம் நடந்த பிறகு உலகத்தின் போக்கு அப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் வெளிப்படையாக தெரிந்தது. அதனால்தான் ஜவஹர்லால் நேரு மிக மிக தெளிவாக தென்னிந்திய மக்கள் விரும்பும் வரை ஹிந்தி திணிக்கப்படாது, ஆங்கிலமே இணைப்பு மொழியாக இருக்கும் என்ற அந்த உறுதிமொழியை கொடுத்தார். ஆனால் தமிழ்நாடு போன்ற மாநிலங்களில் இன்று மட்டுமல்ல, தமிழ்நாடு, வங்காளம், மகாராஷ்டிரா போன்ற ஆங்கிலேயர்கள் ஆண்ட மாநிலங்களில் என்றுமே ஆங்கிலேயம் வலுவாக இருந்தது. வடநாட்டில் அவ்வளவு வலுவாக இல்லை என்பதுதான் உண்மை. அவர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், இந்தியை கொண்டு வந்தால் நமக்கு சாதகமாக இருக்கும். அதாவது இந்தியா பூரா இந்திய அவர் என்ன சொன்னார்கள் என்றால், இந்தி மிக எளிமையான மொழி, ஆனால் இந்த எளிமையான மொழி எல்லாரும் படிக்கலாம், அதை படித்தால் நமக்கு சாதகமாக இருக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அவர் என்ன மறந்து விட்டார்கள் என்றால், அறிவியல், மற்ற பொருளாதாரம் போன்ற பல துறைகளில் இந்தி வளர்ச்சிப்படவில்லை, தமிழ் வளர்ச்சிப்படவில்லை. ஆனால் அன்றைய காலகட்டத்தில் படிப்புக்கு நமக்கு தேவையாக இருந்தது ஆங்கிலம் ஒன்றுதான். இந்த புரிதல் தமிழகத்திலும் இருந்தது, வங்காளத்திலும் இருந்தது, மகாராஷ்டிரா இருந்தது, தென்னிந்தியாவில் முழுவதும் இருந்தது. இது வடநாட்டில் உள்ள அந்த இந்தி வெறியர்களுக்கு இது பிடிபடவில்லை. இதுதான் காரணம் இந்தி போராட்டத்திற்கு. சரி, நம்ம தொடர்ந்து பேசலாம் திரு பி.